மேக்ஸிமம் எங்களால் எவ்வளோ ஆத்தென்டிக்காக எவ்வளோ ஸ்டைலிஷாக எவ்வளோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அதனால தான் இப்போ வந்து நிறைய ஸ்டார்ஸ் வந்து விளையாட ஏன் வர மாட்டேங்கிறாங்கன்னு அவங்களுக்கு அந்த அந்த லெவலுக்கு பெர்ஃபார்ம் பண்ண முடியுமான்ற ஒரு டவுட் அவங்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கு. சிசிஎல் நடத்துறது வந்து ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா அவர் சொன்ன மாதிரி நிறைய ஆக்டர்ஸ் இன்வால்வ் ஆகிருக்காங்க. கிட்டத்தட்ட 8 டீம்ஸ், ஆல் ஸ்டார்ஸ் கம்மிங் டுகெதர். அந்த ஒரு டைம் ஃப்ரேமில் ஒவ்வொரு வருஷமும் வந்து அவருக்கு வந்து ஒரு ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் தான். ஸோ பட் ஸ்டில் ஹி கம்ஸ் அப் வித் த சொல்யூஷன். அண்ட் 10th இயர் இப்போ ஒரு 10th சிசிஎல் நடத்துறது ஐ திங்க் இஸ் ஃபென்டாஸ்டிக் அச்சீவ்மெண்ட் விஷ்ணு. ஏன்னா நிறைய பேர் ஈ கேன் ஈஸிலி ஃபிசில் அவுட், பட் அந்த ஒரு பேஷன் அண்ட் ஹீ பிரிங்ஸ் எவ்ரிபடி டுகெதர் இஸ் ஃபினாமினல். இந்த வருஷம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்ச்சில் வந்து ஷார்ஜாவில் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஷார்ஜாவில் நடக்குது. விஷ்ணு, எங்களுக்கு சென்னையில் மேட்ச் இல்லைன்னு கூட பரவாயில்ல, இந்த மாதிரி ஷார்ஜா, மலேசியா, சிங்கப்பூரில் அப்படி வச்சா கூட ஓகே தான். ஒன் மோர் திங், ஏன்னா இப்போ வந்து கிரிக்கெட் வந்து எல்லாருமே விளாடுற ஒரு கேம். எனிபடி இன் இந்தியா வந்து அவங்களோட ஃபேவரட் ஸ்போர்ட்னு கேட்டோன்னா கிரிக்கெட் தான். ஸோ இட்ஸ் வெரி வெரி என்ன சொல்கிறது, நல்லா விளாடணுன்றது வந்து இட்ஸ் எ பேசிக் ரிக்குவயர்மெண்ட். இப்போ வந்து ஆடியன்ஸாக சரி பார்க்கும்போது அவங்களுக்கே அந்த கிரிக்கெட்டிங் ஷார்ட்ஸ் தெரியும், எல்லாமே ரூல்ஸ் எல்லாமே தெரியும். ஸோ ஆக்டர்ஸ் ஹியர் தே புட் ஸோ மச் ஆஃப் எஃபர்ட். அப்போ விஷ்ணு சொன்ன மாதிரி இட்ஸ் நாட் அபவுட் த மணி, இட்ஸ் அபவுட் த ப்ரைட், இட்ஸ் அபவுட் த லவ் ஃபார் த கேம். நிறைய இன்ஜுரிஸ், ஏன்னா இப்போ ப்ராக்டிஸ் வந்து கிட்டத்தட்ட 1 மந்தாக பண்ணிகிட்ருக்கோம். நிறைய இன்ஜுரிஸ், மேட்ச்லேயும் சரி நிறைய இன்ஜுரிஸ் ஆகும். பட் அதெல்லாம் மீறி ஐ திங்க் எவ்ரிபடி கிவ்ஸ் ஸோ மச் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் அண்ட் ஸோ மச் ஆஃப் எஃபர்ட். ஸோ நம்ம வந்து ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அவ்வளோ ஆத்தென்டிக், மேக்ஸிமம் எங்களால் எவ்வளோ ஆத்தென்டிக்காக எவ்வளோ ஸ்டைலிஷாக எவ்வளோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு எவ்ரிபடி. ஏன்னா அதனால தான் இப்போ வந்து நிறைய ஸ்டார்ஸ் வந்து விளையாட ஏன் வர மாட்டேங்கிறாங்கன்னு, பிகாஸ் அவங்களுக்கு அந்த அந்த லெவலுக்கு பெர்ஃபார்ம் பண்ண முடியுமான்ற ஒரு டவுட் அவங்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது. பட் டெஃபினெட்லி இஃப் யூ ப்ராக்டிஸ், நிறைய பெஸ்ட் கோச்சஸ் நம்மள்ட்ட இருக்கிறாங்க. ஸோ ஐம் ஷுர் மோர் பீப்புள் வில் கம் ஃபார்வர்ட் இன் த நெக்ஸ்ட் சீசன். லவ் மோர் தமிழ்நாடோட சிங்கப்பூர், மலேசியா, அதர் கண்ட்ரீஸில் போய் விளையாடுறது தான் பிடிக்கும்ன்றீங்க. நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் சேர்ந்த செலிபிரிட்டிஸ், why don't you love to play in Tamil Nadu? Not that. See, அது வந்து எப்படின்னா இப்போ வந்து நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம். ஸோ நம்ம வந்து சேக்பாக்கில் இப்போ வேணால் நிறைய வாட்டி விளையாடி இருக்கோம். சரி, உண்மையில் என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஹைதராபாத் போய் விளையாடும்போது கூட இந்தியன் பிளேயர்ஸ் விளையாடின அதே ட்ரெஸ்ஸிங் ரூம், அதே கிரவுண்டு, அதே பிச்சு. ஸோ நாம் விளையாடும்போது இட்ஸ் கிவ்ஸ் எ டிஃப்ரெண்ட் ஃபீலிங். ஸோ அது ஒரு உண்மையிலேயே அந்த ஸ்டேடியத்தில் போய் இப்போ சச்சினில் இங்கே தான்ப்பா விளையாடிருக்காரு, நாம கூட இதே பிச்சில் விளையாடுறோன்ற ஒரு ஃபீலிங் தான். ஸோ வேறு கண்ட்ரிஸ் போனால் இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.